ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 4 முட்டையை வேக வச்சு உரித்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது கருவேப்பிலை தேவையான அளவு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாச்சி மொக்கு அதெல்லாம், அப்புறம் உப்பு தேவையான அளவு, மேலே தூவுறதுக்கு கொத்தமல்லி இலை, 2 பெரிய தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது, 10 பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது 2 டீஸ்பூன் மல்லித்தூள். ஒரு மூடி தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது பேன் அடுப்பில் வச்சுட்டு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பேன் அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணி தேவையான அளவு குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பிரிஞ்சி இலை, பட்டை, மராட்டி மொக்கு அது எல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கூடிய கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போது நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்கூடிய தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பொடியாக நறுக்குனிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இப்போது நல்லா வதங்கிறதுக்கு வேண்டி நம்ம ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வைக்கலாம்.
இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காயிலேருந்து ஒரு 4 டம்ளர் தேங்காய் பால் ஆகிற மாதிரி எடுத்துட்டேன். டம்ளர் வந்து சின்ன டம்ளராக இருந்தால் ஒரு 4 டம்ளரும், பெரிய டம்ளராக இருந்தால் ஒரு 3 டம்ளர். நல்லா கொதித்து வரட்டும். நம்ம மூடி போட்டு வெயிட் பண்ணலாம். ஒரு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்க்கலாமா நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இடையில ஒரு முறையோ 2 முறையோ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய வந்து முட்டையை ஆட் பண்ணோம்னா நம்ம கிரேவி வந்து ரெடி. இப்போது நம்ம முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் கிரேவியில். கிரேவியை வந்து ரொம்ப கிளறக்க வேண்டாம், ஏன்னா முட்டை உடஞ்சிரும். லைட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம சூடான சுவையான முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம முட்டை கிரேவி வந்து இப்போ ரெடியாக இருக்குது. இது வந்து சூடான சாதத்துக்கு, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.